நம்ம சிந்தனைக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிச்சா, அது எப்படியும் நம்ம வாழ்க்கையில் நடந்துரும் அப்படின்றத, நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த 12 டேஸ் ரெயின்போ சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு நீங்க வந்து ஈர்ப்பு கத்துருக்கணும், இத பத்தி நெறைய அவேர்னஸ் இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. இந்த வீடியோல அத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறேன். இத அடுத்த 12 நாள் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கும்போது, ஈர்ப்பு பத்தின முழு புரிதலுமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இது பார்ட் 1 வீடியோ. இதில நம்ம இந்த சேலஞ்ச் எப்படி நீங்க பண்ணணும்னு சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. பார்ட் 2 வீடியோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து 15 நாளுக்கு அப்புறம் வரும். அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த சேலஞ்சை நீங்க 12 டேஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சேலஞ்சில் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க என்னென்ன கோ த்ரூ பண்ணீங்க? இந்த சேலஞ்ச் உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்றது எல்லாத்தையுமே பார்ட் 2 வீடியோ பார்க்கும்போது உங்களால ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி 7-8 இயர்ஸாக நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இது தாண்டி நம்ம பர்சனலாக காஸ்மோஸ் கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். இது ஒரு ஆன்லைன் மொபைல் அப்ளிகேஷன். இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் அண்ட் நிறைய லைவ் செஷன்ஸ், சேலஞ்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு விதியை பற்றின மொத்த ரிசோர்ஸுமே அங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலுமே அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தாட்ஸ் பிகம் திங்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர்னால இன்னுமே ஏற்றுக்க முடியல. சில பேர் டவுட் பண்ணுறாங்க. அது எப்படி நினச்சா நடந்துருமான்னு கேட்பாங்க. இதை பற்றி நிறையா வீடியோஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயங்களும் இதை பற்றி பேசியிருக்கு. ஆனாலுமே நம்ம அதை முழுசாக ஏற்றுக்கிறதுக்கான ஒரு புரிதல் நம்ம எல்லாருக்குமே கிடையாது. ஸோ இந்த தாட்ஸ் பிகம் திங்ஸ்ன்ற கான்செப்டை இந்த சேலஞ்ச் மூலமாக நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். இந்த சேலஞ்சுக்கு பெருசாக நீங்கள் வந்து ஒவ்வொரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் பண்ணணும், நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டெய்லி ரொட்டீனில் நீங்கள் ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சேலஞ்ச் நீங்கள் பண்ணால் போதும். இதில் கிடைக்கிற ரிசல்ட்ஸை பற்றி நம்ம வீடியோ 2ல் பேசிக்கலாம். இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் கற்று வச்சிருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் பற்றின விஷயங்களை மறந்துடுங்க. அதுக்கும் இந்த சேலஞ்சுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் பண்ணணும், அப்படி எதுவுமே இல்லை. உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் பின்னாடி என்ன அசம்ஷன்ஸ் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு ஓப்பன் மைண்டோட இந்த சேலஞ்சை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த 12 நாளைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ரெயின்போ பார்க்கும்போது என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் அப்படின்றத வெறும் கற்பனைக்குள்ளே மட்டும் உருவாக்க போகிறீங்க. இதை நீங்கள் அடுத்த 12 நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இல்லை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 நேரத்துலையுமே நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஸோ வெறும் கற்பனையில் மட்டும்தான். நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு விஷன் போர்டு வச்சுருப்பீங்க, இல்லை அந்த நீங்கள் அடைய விரும்புகிற விஷயத்தை எழுதி பார்ப்பீங்க, இல்லை அதை ஃபோட்டோ வந்து ஃபோனில் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இங்கே எதுவுமே வேண்டாம். வெறும் கற்பனையில் மட்டுமே ஒரு ரெயின்போவை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தா என்ன மாதிரி உணர்வு வரும், அதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றத கண்ணை மூடி வெறும் கற்பனையில் மட்டும் யோசிக்க போகிறீங்க. இதை செய்யும்போது இது வெயில் காலமாக இருக்குது, இல்லை எங்கள் ஊரில் மழையே வராது, எப்படி நான் வானவில் பார்ப்பேன், இதெல்லாம் நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இதை பற்றி எந்த ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ரியல் லைஃப்பில் அந்த வானவில்லை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்வு வரும்ன்றதை கண்ணை மூடி இமேஜின் பண்ண போகிறீங்க. நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி ஓப்பன் மைண்டோட இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இதை ஒரு நாளில் 2 தடவை பண்ண போகிறீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் ஒதுக்கிட்டு கண்ணை மூடி ரெயின்போ பார்க்குறேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத நினச்சிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ரொட்டீனை பார்க்க போயிடலாம். அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் இதுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் அந்த ரெயின்போ வந்து உங்களுடைய இமேஜினேஷனில் கொண்டு வந்துட்டு பார்த்துட்டு தென் நீங்கள் தூங்க போயிடலாம். முக்கியமாக இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, 2 நிமிஷத்துக்கு மேலே இந்த இமேஜினேஷன் தேவையில்லை. ஏன்னா இதில் கற்பனை பண்ணுறதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல நின்று ஒரு ரெயின்போ தெரியுது, அதை ஸ்கையில் பார்க்குறீங்க. அங்கே பார்க்கும்போது உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான சந்தோஷம் ஏற்பட்டுச்சு, இல்லை என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு, அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் பெருசாக சப்ஜெக்ட் இல்லைன்றனால 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த இமேஜினேஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். முக்கியமான விஷயம், கண்ணை மூடி தான் பண்ணணும். நீங்கள் முழுக்க அந்த கற்பனையில் பார்க்க போகிறது ரெயின்போ மட்டும்தான். இதை நான் எங்கேருந்து பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன், கூட யார் இருக்காங்கன்னு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸில் எதுவுமே வேண்டாம். அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை சிந்திக்கிறீங்க, தென் அந்த ரெயின்போ பார்க்குறீங்க. இதை கண்ணை மூடி தான் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் இந்த சேலஞ்சோடைய சப்ஜெக்ட். அடுத்த விஷயம், சில பேருக்கு இந்த இமேஜினேஷனுக்குள்ளே போகும்போது நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம், இல்லை நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நிறையா சவுண்ட் இருக்கலாம். உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிளெயின் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த 2 மினிட்ஸ் அந்த நீங்கள் இமேஜினேஷன் இருக்கும்போது எந்த இடத்துலையும்
உங்களுக்கு ரேண்டம் தாட்ஸ் உள்ளே வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். இதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி செகண்ட் பார்ட் வீடியோ வரும். அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சேலஞ்ச் நீங்கள் எப்படி கோ த்ரூ பண்ணீங்கன்றதை அங்கே நீங்கள் அசஸ் பண்ணிப்பீங்க. ஸோ தட் தாட் பிகம்ஸ் திங்ஸ்ன்றதை நீங்கள் உங்களுக்குள்ளே ஈஸியாக உணர முடியும். இந்த டெய்லி இமேஜினேஷன் முடிச்சுட்டு போகிறீங்கல்ல, அதுக்கப்புறமா உங்கள் ரொட்டீனுக்குள்ளே இந்த ரெயின்போ பற்றி யாராவது பேசினா உங்கள் காதில் விழலாம். இல்லை அது சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அதை எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் மேகசின்ஸில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். அதையும் தாண்டி மேபி ஏதாவது படத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சேலஞ்சோட அப்ஜெக்டிவ் என்ன? நீங்கள் அந்த 12 days சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம அந்த வானவில்லை உண்மையிலேயே அந்த ஸ்கையில் பார்க்கணும், வானத்தில் பார்க்கணுன்றது தான் இந்த சேலஞ்சோட எண்டு. அதை பார்க்குற வரைக்கும் இந்த சேலஞ்ச் கன்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். இல்லை 12 days மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுடலாம். இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ரெயின்போ சம்மந்தப்பட்ட எல்லா ஈவெண்ட்ஸுமே நோட் பண்ணிடணும். காதில் கேட்குறது, கண்ணால் பார்க்குறது, இல்லை அதை பற்றி நீங்கள் படிக்கிறது, எங்கே அது வந்தாலும் நீங்களாக கான்ஷியஸ் இது ட்ரை பண்ண வேண்டாம். நீங்களே போய் பிக்சர் ஒட்டி வச்சு பார்க்கலாம் வேண்டியதில்லை. அதுவாக உங்கள் லைஃப்பில் வர இடங்களை ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து 3rd டேயில் என் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெயின்போ இமேஜ் ஒன்று நான் பார்த்தேன். இல்லை அதை பற்றி யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க, என் காதில் விழுந்துச்சு. இல்லை என் ஃப்ரெண்டே சம்மந்தமே இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து எங்கிட்ட பேசினாங்க. எங்கெங்கெல்லாம் அந்த ரெயின்போ பற்றின அந்த வார்த்தைகள் இல்லை அந்த சிந்தனைகள் உங்கள் லைஃப்பில் அடுத்த 12 நாளில் வருதோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷனில் வேறு எந்த பயிற்சியும் பண்ண போகிறதில்ல. கண்ணை மூடி இமேஜின் மட்டும்தான் பண்ணுறீங்க. அதை வாயில் கூட நீங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது. ஸோ வெறும் இமேஜினேஷன் இருக்கிற விஷயத்த அடுத்த 12 நாளில் நீங்கள் எந்த சென்சஸ் மூலிமா பார்த்தீங்கனாலும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த 12 days சேலஞ்சில் சம்டைம்ஸ் நீங்கள் 1 நாள் 2 நாள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண முயற்சி பண்ணுங்கள். பட் அது மிஸ் பண்ணிட்டோம், சேலஞ்ச் நடக்காது அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 12 days தான் இந்த சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு உண்மையிலே ரெயின்போ பார்க்க முடியல அப்படின்னா அந்த ரெயின்போ பார்க்குற வரைக்கும் கூட இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரிசல்ட் என்னவாக இருந்தாலும், அதாவது இந்த 12 days சேலஞ்சில் பார்க்க முடியுது பார்க்க முடியல என்னவாக இருந்தாலும் அந்த நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதையும் சேர்த்துட்டு செகண்ட் பார்ட் வீடியோவை அட்லீஸ்ட் 15 daysக்கு அப்புறமா பார்த்துருங்க. ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு நடந்துச்சு நடக்கலைன்றதுக்கு உண்டான காரணமும் தெரியும். அண்ட் நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் உங்களுக்கு கிளியராக எப்படி அதை புரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சேலஞ்ச் வந்து அவ்வளோ பெரிய மேண்டேட்ரியான விஷயம் இல்லை நம்ம லைஃப்பில் நடக்கிற மற்ற விஷயங்களுக்கு முன்னாடி. அதனால் கான்ஷியஸ் ஈஸியாக மறந்துட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே மேபி நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கலாம், இல்லை காலை 5 மணிக்கு எந்திரிக்கலாம். அங்கே அந்த அலாரமோடு சேர்த்து இந்த சேலஞ்சோட பேர் எழுதிக்கோங்க. ரெயின்போ எழுத வேண்டாம், ஜஸ்ட் சேலஞ்சுன்னு போட்டு கூட நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க, இல்லை ரிமைண்டர்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை எங்காவது நீங்கள் வந்து எந்திரிக்கிற இடத்துல இல்லை உங்கள் பெட் பக்கத்தில் சேலஞ்ச் எழுதி வச்சுக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ப்ராக்டிஸ் வெறும் மனசுக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறோன்றனால ரெயின்போன்னு நீங்கள் எழுதுறதோ இல்லை எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸஸோ வேண்டாம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இதுக்கும் எழுதி வைக்க சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எப்போ நீங்கள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டேவோட டேட்டை போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் டேட்னு சொல்லிவிட்டு. அண்ட் சேலஞ்ச் முடிப்பீங்கள்ல, அதாவது எண்ட் டேட் இருக்குல்ல, அந்த எண்ட் டேட் போட்டுட்டு உங்களோட நோட்ஸ் வச்சுருப்பீங்கள, நான் ரெயின்போ பற்றி இங்கே கேட்டேன் அங்கே கேட்டேன் பார்த்தேன் படித்தேன், இல்லை ரெயின்போவே நான் பார்த்துட்டேன், எதுவாக இருந்தாலும் அந்த சேலஞ்சோட முடிவையும் அந்த டேட்டையும் திரும்ப வந்து அப்டேட் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சை முடிக்கும்போது முக்கியமாக அந்த பார்ட் 2 வீடியோ பார்த்து முடிக்கும்போது எவ்வளோ தூரம் நம்ம தாட்ஸ் வந்து பவர்ஃபுல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். முக்கியமாக அந்த சேலஞ்ச் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ட் 2 வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி லேடர் சேலஞ்சுன்னு ஒன்று நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். நன்றி.